பக்தி தமிழ நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு உரியவர் சுக்கிர பகவான், அவர் கோச்சாரத்தில் இந்த மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர்றார். அங்கேருந்து அவர் சஞ்சாரம் பண்ணுறார். அவர் இங்கே சுக்கிரன் அங்கேருந்து நல்ல லாபத்தை, வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஆசைகள் இருக்குது. சின்ன சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் நம்முடைய நிறைவேறாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு அல்லது நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குறிப்பாக யாருக்கெல்லாம் முன்னோருடைய ஆன்சல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கல, ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனால் பிரயோஜனம் இல்லைங்கிறவங்களுக்கு முன்னோருடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக வருமானம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எதுவுமே இல்லாதவங்களுக்கு வராத பணங்கள் ஏதாவது இருந்தால் பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவிட்டி பணம் அல்லது இன்சூரன்ஸ் பணம் அல்லது டிவிடெண்ட், இப்படி ஏதோ ஒரு பண வரவு, பொருள் வரவு இந்த மாதம் உண்டு. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு அதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது, உங்களே அறியாத மகிழ்ச்சி, இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் விட்டதை பிடிக்கணும்னு பெரிய லெவலில் நீங்கள் யூகோ வணிகங்களில் ஷேர் மார்க்கெட்லேயோ, ரேஸ்லேயோ, லாட்ரிலேயோ, ஆன்லைன் பிஸ்னஸோ வேண்டாம். மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கிடைக்கக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள். லைஃப்பில் எதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதெல்லாம் செகண்ட் செய்யணும்னு ஃபைனல் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்த்தாலே லேட்டு, டிலேன்னு அர்த்தம். ஸோ ஓரளவுக்கு 2 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் யாரெல்லாம் தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மினிமமாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கான ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ திருமணம் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது. வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் மினிமமாக என்ன மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். யாரெல்லாம் ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்க, திறமையான தொழிலாளர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள், பெட் அனிமல்ஸ் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக லோனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்கி இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஜூலை 4க்கு அப்புறம் பிரமாதமாக இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க, சகோதரிகளாலும் எதிர்பார்த்த நன்மைகள், அவர்களுடைய அன்பு, ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமியுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.